ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம செடிகளோட அப்டேட் பார்ப்போம். நேற்று விடிய விடிய எங்கள் ஊரில் நல்லா மழைங்க. இப்போயும் என்ன செய்யுது, இருட்டிக்கிட்டு தான் வருது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எங்கள் ஊர். விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. இப்போயும் இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றுற வேலை இன்னைக்கு கிடையாது. அதனால் செடியோட அப்டேட் மட்டும் நம்ம பார்ப்போம். செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், போனால் போதுன்னு நட்டு வச்சேன்ல ஒரு தக்காளி, அதில் பூத்துச்சு. நம்மளை குட்டியாக காய் வந்துச்சு பாருங்கள். இந்த பூவும் காய் வந்தாலே என்ன செய்வாங்க, இந்த மாப்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ இப்படி எடுத்து நசுக்கி விட்டுறணும். இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மோரையாவது கலந்து என்ன செஞ்சணும், அது மேலே ஊற்றி விடணும். மழை பெய்யறனால இப்போ ஒன்றும் ஊற்றலை. நான் இப்படி எடுத்து விட்டுட்டாலே ஓரளவுக்கு என்ன செஞ்சிடும், மாப்பூச்சி கட்டுப்படுத்திடலாம். அடுத்தாப்பில் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்தாப்பில் அது வராது. நம்ம நசுக்கி விட்டுட்டோம்னா சரி, அடுத்தாப்பில் வராது. இது நம்ம ஒரு செடி 2 செடி வச்சுருக்கனால அப்படி பண்ணிக்கிடலாம். தோட்டம் வச்சுருக்கவங்க அதுக்கு தான் மருந்து அடிக்கிறாங்க. அதுவுமே நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் ஊற்றினோம்னா அதுவுமே நமக்கு வராது. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அப்படியே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஹார்வெஸ்ட்டு பண்ணிடுவோம். புடலங்காய் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். புடலங்காய், கொஞ்சம் புதினா. புடலங்காய் இதுக்கு மேலே விட்டா முத்தி போயிடும். நல்லா எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். அது கீழே ஒரு பாவக்காய், பீக்கங்காய் வேறு வருது. அதை டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்க்கேன். இந்த பாவக்காய் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாமா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் வியூவர்ஸ். நல்லா நீளமாக இருக்குது, ஆனால் இன்னும் தடிமன் ஆகலை. இங்கே பாருங்கள், ஒரு ஜானுக்கு இருக்குது, இன்னும் தடிமன் ஆகலை. இது ஒரு நாள் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாவக்காயே போதுமானது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக வேறு இந்த இடத்துல ஒரு தக்காளி செடி வாடிருச்சு. அதை நான் எடுத்துட்டேன். இன்னும் 2 செடியும் கிட்ட கட்டி விட்ருக்கேன். அதனால் எங்களுக்கு ஒரு தக்காளி செடி எடுத்து நடுவோன்னு பார்க்கேன். இதில் சும்மா கரும்போடு சேர்த்து நட்டு வச்சோம்ல, இந்த தக்காளி செடியை பிடுங்கி, ஏன்னா பூ பூக்கிற தருவாள் இருக்காக, இதை எடுத்தோம்னா மழை நேரம் எடுத்து வச்சோம்னா சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் விட்ருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்து இந்த ஓரத்தில் வச்சு விட்ருவோம். வச்சிட்டோம்னா அடுத்த இதில் நம்ம என்ன செய்யலாம், தக்காளி பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தக்காளி செடி இருந்துச்சுல்ல, நம்ம அதனால் அதுலேயும் இதையும் என்ன செஞ்சு விட்டுறலாம், தோண்டிட்டு வச்சு விட்ருலாம். கொஞ்சம் லேசாக தோண்டினாலே சரி, வேர் பிடிச்சி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, உள்ளே போயிடுவாங்க. மண் தரை பார்த்திங்களா, தரையினால் சிறப்பாக வந்துடும். இதே நட்டு விட்டாச்சு. இதை நான் சுவர் ஓரத்தில் சாஞ்சிக்கிடும், நம்ம எடுத்து கட்டி விட்டுக்கலாம். அந்த செடி வாடிச்சு, நாட்டு தக்காளி இருந்துச்சுல, அது வாடிடுச்சு. இதுவும் காய் இருக்குது, சாஞ்சிக்கிட்டே போய் நானும் கல் கட்டி வச்சுருக்கேன். வச்சாலும் காய் வெயிட் தாங்காமல் என்ன செய்யுது, சாயுது. இப்போ காய் அறுவடை பண்ணிட்டு பார்ப்போம் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, இது நாட்டு தக்காளி தான், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக 2 ரோஸ் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. மழை பெஞ்சோனையும் அப்படியே கவுந்துக்கிட்டே போகிறாங்க. அதனால் 7 days ரோஸ் ஒன்று, பன்னீர் ரோஸ் ஒன்று. இந்த பாருங்கள், புடலங்காவும் எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக புதினா, இந்த பாருங்கள், இந்த இப்படி இதில் தான் வச்சுருந்தேன். இந்த வாட்டர் கேனில், இந்த குட்டி குட்டி டப்பாவில் தான் வச்சுருந்தேன். அது புதினாவை கரெக்டாக என்ன செஞ்சிடணும், நம்ம இவ்வளோ பெருசாக வரும்போது ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். எல்லாம் என்ன செய்யும், அடியிலேருந்து என்ன செஞ்சிடும், இந்த பாருங்கள், இந்த இலை இப்படியே பழுத்து என்ன செய்கிறோம், வம்பாக போயிடும். அதனால் இங்கே கரெக்டாக பருவம் பார்த்து என்ன செஞ்சணும், ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். இதுதான் சரியான பருவம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாளைக்கு பிரியாணி போடுறதுக்கு இன்றைக்கே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா மழை பெய்யறதுனால எல்லாம் அப்படியே சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க. மழையின் காரணமாக என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. அதுபோக உருளைக்கிழங்கு ரொம்ப செடி சாஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இந்த இடத்துல இருக்கெல்லாம் என்ன செஞ்சு விட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு அங்கிட்டு தூக்கி போட்டேன். இந்த இடத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம மாட்டுக்கு கொடுத்தா மாடு சாப்பிடுதான்னு பார்க்கணும். அதுபோக நம்ம நட்டு வச்சோம்ல இட்லி பூவு, இங்கே பாருங்கள், இட்லி பூவில் சிகப்பு கலர் மட்டும்தான் தழுத்துருக்குது. மஞ்சள் கலரும் இந்த
பால் ரோஸ் கலரும் வரல, சிகப்பு மட்டும் நல்லா தழுத்து வந்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மழை வெஞ்சையில் இந்த கருவேப்பிலை கன்று மரத்துலேருந்து என்ன செஞ்சிச்சு, மரத்தில் சாஞ்சாஞ்சி வந்துச்சா, அதெல்லாம் ஒரு கொப்பு அப்படியே ஒடிஞ்சிருச்சு. அது என்ன செஞ்சுருக்கேன், ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று எடுத்தது பொடி திரிச்சிட்டேன். இதே என்ன செய்யணும், நம்ம துவையல் அரைச்சிருவோன்னு பார்க்கேன் இன்றைக்கி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள், கருவேப்பிலை நல்லா கொழுந்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மழை பெஞ்ச உடனேயும் எல்லாம் மழை பெஞ்சோடனே எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் வீட்டிலே ஏதாச்சும் ஒரு செடி போட்டு வளங்க. ஒரு புதினா, ஒரு மல்லிச்செடி. இந்த செடியில் பாருங்கள் விவஸ், மிளகா பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது என்ன மிளகான்னு தெரில, இது ஒரு வெரைட்டி. இது காஷ்மீர் சில்லின்னு நினைக்கேன். ஒரு வட்டம் விதை வாங்கியாந்து போட்டு அதை எடுத்து தனியாக வச்சேன், அதாக தான் இருக்குன்னு நினைக்கேன். ஒரு மிளகாயை வந்துட்டு பழுக்க விட்டு பார்க்கணும், என்னன்னு தெரியும் நமக்கு. ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.